ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் குக்கிங் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு பூரண கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். நேற்று மகா சிவராத்திரி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பண்ணியிருப்போம். இன்றைக்கி இந்த இனிப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பூரணத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம என்னங்கிறத பார்க்கலாங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் நல்லா எடுத்துக்கோங்க. அதை நல்லா அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா பூ மாதிரி திருவி வச்சுக்கோங்க. 1 கப் தேங்காய்க்கு 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு பிணைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா சுடு தண்ணியை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மாவு பிணைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம கடைகளில் விற்கிற கொழுக்கட்டை மாவு தாங்க நான் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியோட அளவு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா இழுக்கும். சில அரிசி நிறையா இழுக்கும், சில அரிசி கம்மியாக இழுக்கும். அதனால் நம்ம தண்ணியோட அளவை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் மாவு பிணையும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மாவு தயாராக இருக்குது. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம பூரணம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேனில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் கொஞ்சம் அப்படியே உருகட்டுங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காய் பூ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மெதுவாக இந்த நெய்லேயும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு நெய்யில். இதில் நம்ம 2 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தூள் இல்லாததுனால நான் 2 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட தூள் இருந்ததுன்னா நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெல்லத்தையும் அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு கொஞ்சம் இனிப்பு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூரணம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்களேன். அந்த கொழுக்கட்டை பூரணம் அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய்யிலே போட்டு வறுக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இலக ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளோட பூரணம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. முன்னாடி போட்டதை விட இப்போ பாருங்கள், வெல்லம் எந்த அளவுக்கு நமக்கு இறுகி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நமக்கு பூரணம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கொழுக்கட்டையோட பூரணம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாங்க. பாருங்கள், பூரணம் நல்லா ஆறிடுச்சு. நான் இதை வேறு ஒரு பவுலுக்கும் மாற்றிட்டேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இட்லி பானையில் சுடு தண்ணி நம்ம சூடு பண்ணி நம்ம தயாராக வச்சுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாழை இலையில் எண்ணெய் நல்லா தடவி விடுங்க. அப்போ தான் மாவு இலையில் ஒட்டாமல் இருக்கும். மெதுவாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பூரணத்தை நடுவில் வச்சு விடுங்க. பூரணம் வச்சாச்சு பாருங்கள். பூரணம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வைங்க. அப்போ தான் நம்ம அந்த சாப்பிட்றப்ப மாவு ப்ளஸ் பூரணம் நல்லாயிருக்கும். கம்மியாக வச்சிங்கன்னா வெறும் மாவு மட்டும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வாழை இலையை இது மாதிரி 2 அப்படியே மடித்து விடுங்க. இது கொழுக்கட்டை பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு உண்டான ஒரு டிப்ஸ் இது. இதோட ஓரங்கள் எல்லாமே மெதுவாக நல்லா அமுக்கி விடுங்க. பூரணம்லாம் வெளியே வராத அளவுக்கு நல்லா அமுக்கி விடுங்க. இங்கே பாருங்கள்.
அவ்வளோதாங்க. நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து கையில் நம்ம வந்து பாட்டி, நம்ம அம்மாலாம் செய்வாங்க. எங்கள் அம்மாலாம் நல்லா சூப்பராக செய்வாங்க. கையிலே வந்து பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு வராது. அதனால் நான் இந்த மாதிரி இலையில பண்ணுவேன், இல்லைன்னா அச்சில் பண்ணுவேன். இதே மெத்தடில் நம்ம பாலித்தீன் கவர்லேயும் எண்ணெயை தடவி மாவை நல்லா மெல்லிசாக தட்டி விட்டு பூரணம் வச்சு இதே மாதிரி நீங்கள் மடித்தும் அப்படி ஒரு டைப்பாக பண்ணலாம் நம்ம. இப்போ நான் உங்களுக்கு அச்சில் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் மாவை வந்து மீடியமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை அச்சில் நல்லா நீங்கள் எண்ணெயை தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம பூரணம் வச்சுக்கலாங்க. இப்போ பூரணம் வச்சாச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே மெதுவாக மடக்கி விடுங்க. இப்போ அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்க மாவு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வெளியே வந்துடும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ மாவு எக்ஸஸாக இருக்குன்னு. இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை மெதுவாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த அச்சு இன்னும் கொஞ்சம் சரியாக விழலை. நீங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த அச்சு நல்லாவே நமக்கு விழுகும். இப்போ மெதுவாக அந்த அச்சுலேருந்து நம்ம மாவை வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இது ரொம்ப சுலபந்தாங்க. கொழுக்கட்டை செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் மாவை ரவுண்டாக தட்டி இந்த அச்சில் வச்சுக்கோங்க. பூரணம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. எந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த அச்சை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அது அழகாக வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கொழுக்கட்டை வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. மெதுவாக இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த கொழுக்கட்டை வந்துடும். லேசாக நீங்கள் அப்படி எடுத்தாலே நமக்கு வந்துடுங்க. அவ்வளோதாங்க பாருங்கள். கொழுக்கட்டை அச்சுலேருந்து அந்த மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி பானையில் தண்ணியும் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம பண்ண கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம். கொழுக்கட்டை மாவு பிணையிறது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கடை மாவில் தான் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் இதே மெத்தட்லேயும் வந்து நீங்கள் மாவு பிணைஞ்சு கொழுக்கட்டை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம பண்ண எல்லா கொழுக்கட்டையுமே வந்து ஒவ்வொன்றுலையும் டச் ஆகாமல் அப்படியே வைங்க. இது பாருங்கள், இது நம்ம வாழை இலையில் பண்ண அந்த கொழுக்கட்டை இது. இதெல்லாம் அந்த அச்சில் பண்ணது. இன்னொரு அச்சுலேயும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம தேங்காய் மாதிரியே இருக்கும் பார்த்திங்களா ஒரு அச்சு. அதுவும் சேம் ப்ராசஸ் தாங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வேகாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் வந்து மாவு பிணைஞ்சிருக்கனால வெந்த மாவு தான். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அதோட கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே மாறியிருக்கும். வைக்கும்போது மாவு பியூர் ஒயிட்டாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிடும். அதை வச்சே நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய இனிப்பு பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் இனிப்பு பூரண கொழுக்கட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்கும்னு நானும் நம்புகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.